ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையாக உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமாக எனக்கு தோணுது. எவ்வளோ நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன், இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கெல்லாம்? ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும். ஒரு படம் இயக்கும்போது அந்த உணர்வு இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே கிடையாது. அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே முகம் சொல்லிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடித்து கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரம்ல பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலம்ல வந்து டெலிவரி பாயா இருந்தோம், ராயன்ல ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருந்தோம், இந்த படத்தில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு. வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன் இல்லையா? மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது அது என்னவோ, அது நான் நடிகனான பிறகும் கூட அது என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம், நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நம்ம நம்பணும். ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும். அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம். அதை மெடிடேட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு, நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. அதில் எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு. இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம், ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனால் உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட போய் ரசித்து எமோஷனலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனால் 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்க, இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்துருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு படம் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை.
சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய படங்கள் நல்லபடியாக ஓடணும், எல்லார் படமும் ஓடணும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். சினிமாவை நம்பி சினிமா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது. அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு. அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட். வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் உங்களை எல்லாரையும் 10 வருஷம் கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்கே கொளுத்துற பட்டாசெல்லாம் வேஸ்ட்டு. இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, அதில் ஹீரோயின் வந்து தனுஷை ஒரு முத்தை கொடுக்குறாங்கல்ல, பார்த்து அது எவ்வளோ சந்தோஷமாக, அது குட்டியாக இருக்கும். அந்த முத்தம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னால் கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான, வெளியில் சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, நான் அவரை பற்றி சொன்னது. நான் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 35 வருஷத்தில் நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியாக எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்டேருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராகவனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தபடியாக அவர் வீட்டிலேருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி. நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன், தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு. அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக, அதாவது என்னென்னா அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், பார்த்திபன்னா எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா, அதனால் நானும் வந்து இந்த பார்த்திபனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். தலையில் கை வச்சதை ரசித்தேன், டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன். முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி அவரோட பணிபுரிந்த இந்த படம். இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அவரை பற்றி. சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார், என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்கிட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாள், அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. நான் வந்து சத்யராஜ் சாரை வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் வில்லன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. அதாவது இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்போவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பழகினார். அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும். ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்க, ஜிவி பிரகாஷ்னு சொன்னா அந்த பிஜிஎம் நீங்க கொடுக்கிற சவுண்ட் தான் பிஜிஎம்மா இருக்கு. அவருடைய பிஜிஎம் பிரமாதமா இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்க கொடுக்கிற பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படத்துக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் 3 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி பிரகாஷா இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்டியூம் டிசைனரை வச்சிருக்கிறது இந்தியாவிலே இந்த கம்பெனியில் மட்டும்தான். காவியா, கிரண் கௌஷிக், பிரசன்னா, இப்படி ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லிகிட்டே போகலாம். ஜாக்கி, குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ஏதாவது பெயர்களை விட்டு போயிருக்கலாம், கொஞ்ச நேரம் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ கேள்விகள் வச்சுருக்கீங்களா? அதை கேட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தயாராக வந்தோடனே அப்படியே மடமட நீங்களே வந்து பேசிட்டீங்க. நாங்க கேட்கணும்னு கூட நீங்களே வந்து கேட்டீங்க. 2-3 கேள்விலாம் கூட நீங்களே ஆன்சர் பேப்பர் அவுட் பண்ணிட்டீங்க. அப்புறம் क्वेश्चन பேப்பர் வீணா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அவ்வளவு அழகா ஹைக்கூ கவிதையா வந்து ரிப்ளை பண்ணுவீங்க. அது எல்லாருமே ரசிப்பாங்க, நானும் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஸோ இந்த ஒரு மேடையில கோவை மக்களுக்காக நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். அது உங்களோட ஸ்டைல்ல உங்களோட ஹைக்கூ கவிதையா நீங்க வந்து ஹைக்கூ கவிதைனாலே அது பார்த்திபன் சார் தான் அப்படின்னா எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். அதனால வந்து ஒரு டாபிக் சொல்லுங்க சார். அதுல ஒரு சின்னதா முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது கேளுங்க சார். ஃபர்ஸ்ட் அப்ப நான் கேக்குறேன் சார். காதல் சார். தெரியுதா இப்போ நான் எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா? காதலுக்கு அப்புறம் தான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா பிரேக்கப் பண்ணனும் இங்க தான் வரணும். இன்னொரு தடவை கேளுங்க சார். காதல் சார். சாதல் சாதாரணம், சாதல் சாவுறது, சாதல் சாதாரணம், காதல் சதாரணம். புரியுதா? கரெக்ட் சார். ரணம் தான் சார். இங்க நிறைய பேருக்கு ரணம் தான் அது. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வரலாம். அடுத்தது ஐயோ, அவனுக்கு அவாய்ட் பண்றதே நம்ம வேலையா போச்சு சார். பாலிடிக்ஸ் சார். பாலிடிக்ஸ், அரசியல். பாத்தீங்களா சார், பாலிடிக்ஸ்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறதா சொல்றேன். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். சார் இப்பயாச்சும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வரலாமா சார்? அப்புறம் தான். ஓகே சார். அப்ப மொத்தமும் நானே கேக்குறேன் சார். இட்லி கடை சார். இட்லி கடை. ஆமா. இட்லி கடை. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி. இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. ஓகே. இப்போ சார் கோவை சார். கோவை சார். கோவை. கோவைக்கு ஒரு ஹைக்கூ சொல்லுங்க சார். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. ஆடா 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 ஆடா, அருமை அருமை. இப்போ நம்மளோட தனுஷ் சார். சென்னை ரொம்ப பெருசு, வட சென்னை தனுசு. சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார், என் ஃப்ரெண்ட் மாதிரியே கடைசி வரைக்கும் அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப தனுஷ் சார் மேல வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது. ஆஹா, வேற ஏதாவது கேட்கணுமா? சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.